அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம தொமியம் சாப்பிடத்தான் வந்திருக்கிறோம். தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் தொமியமும் ஒன்று. மலேசியாவில் தொமியம் சாப்பிட்ருப்போம். இங்கே தாய்லாந்தில் தொமியம் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த தொமியம் கடையில் பாருங்கள் என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து சுற்றி மாட்டி வச்சுருக்கிறாங்க. மெனு கார்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து ஆர்டர் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். நம்ம இஸ்லாமாக இருக்கிறதுனால கடை போர்டில் ஹலால் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கணும், இது ஹலால் ஃபுட்டான்னு கேட்டுக்கிறேன்னு. இப்போ நான் கடையை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடையிலேயே என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கு, அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போர்டு வச்சுருக்கிறாங்க. அதே போல் அந்த ஃபோட்டோ போர்டை பார்த்து மட்டும் ஆர்டர் பண்ண தேவையில்லை, அவங்க மெனு கார்டுமா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சாப்பிட உட்கார்ற மேஜையிலேயே ரெடிமேடாகவே சில்லி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது தொமியத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ அந்த சில்லியை எடுத்து பார்த்துட்டு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்கள் தொமியம் ஃபுட் ஆர்டர் பண்ணதோடையே எங்களுக்கு முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ் தான் வந்துச்சு. தண்ணி பாருங்கள், கெட்டிலில் கொடுத்துருக்கிறாங்க. இந்த தாய்லாந்தில் இந்த மாதிரி கெட்டிலில் தான் தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தேவைக்கு கிளாஸில் ஊற்றிக்கிறேன்னு. அடுத்து என்ன கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணோம். அடுத்து தாய்லாந்துலேயே ஃபேமஸான தாய் டீ ஆர்டர் பண்ணோம். இந்த தாய் டீயோட டீட்டெயில்ஸு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த தாய் டீ யார் ஆர்டர் பண்ணாங்கன்னா என் பொண்ணுங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கலை, என் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண தொமியம் ஃபுட் வந்துருச்சு. தொமியம் ஃபுட்டில் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்னா ஒயிட் ரைஸ், தொமியம் சூப், பப்ரிக், ஆம்லெட் இது எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி செட்டோடு சாப்பிட்டா தான் தொமியம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சூப்பு தான் தாய்லாந்தோட ஃபேமஸான தொமியம் சூப்பு. இது பார்க்கையிலேயே உங்களுக்கு தெரியும் காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கும்னு. இந்த தொமியத்தோட சுவை எப்படி இருக்கும்னா புளிப்பு, காரம், உப்பு 3 கலந்த காம்பினேஷனாக இருக்கு. இந்த தொமியத்தில் என்னென்ன சேர்ப்பாங்கன்னா சிக்கன், பீஃப், சீ ஃபுட் எல்லாமே சேர்ப்பாங்க. சீ ஃபுட்டு சேர்ப்பாங்க, காளானு சேர்ப்பாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சில கடைகளில் இந்த தொமியம் சூப்பில் கோகோனட் மில்க் சேர்ப்பாங்க. இந்த தொமியம் சூப்பில் உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தொமியம் சூப்போட இன்னொரு தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பப்ரிக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்ரிக்குமே சீ ஃபுட், சிக்கன், பீஃப் எல்லாம் போட்டு தான் செய்வாங்க. மலேசியாவில் தொமியம் சாப்பிட்றவங்க யாருக்கெல்லாம் இந்த தொமியத்தோட பப்ரிக் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்களும் ஆர்டர் பண்ண தொமியம் சூப் வந்துருச்சு. ஒயிட் ரைஸ் கூட இந்த தொமியம் சூப், பப்ரிக், ஆம்லெட் சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. மலேசியாவில் தொமியம் பப்ரிக் சாப்பிட்டதுக்கு தாய்லாந்தில் தொமியம் பப்ரிக் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் மலேசியாவில் சாப்பிட்ட தொமியம் பப்ரிக்கை விட ட்ரெடிஷ்னலாக தாய்லாந்தில் சாப்பிட்ட தொமியம் பப்ரிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் தொமியம் பப்ரிக் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் ஏறி ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி தொமியம் பப்ரிக் தாய்லாந்தில் சாப்பிட்ருக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.